ஓம் நமசிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரங்களை பற்றி. கன்னி ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே அமைதியாக போயிட்டு இருக்கும். அப்படின்னு நினச்ச நேரங்களில் சில விசித்திரமான மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கலாம். அது என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் பல குழப்பத்தில் இருந்துகிட்டே இருப்பீங்க. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது சில சமயம் ஒரு பெண்ணினுடைய மன வருத்தம், அவளுடைய கண்ணீர், அவளுடைய ஆழமான சாபம் போன்றவருடைய ஒரு வாழ்க்கைகளை தடைகளாக உருவாக்கும் அப்படிங்கிறது பழைய நம்பிக்கையாக தான் சொல்லப்படுது. கன்னி ராசிக்காரங்க இயல்பாகவே நல்ல மனசு கொண்டவங்க. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய நேர்மையான வார்த்தைகள் கூட மற்றவங்கள காயப்படுத்தும். நீங்கள் உண்மையாக பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சாலும் அது உண்மை அப்படிங்கிறது ஒருவருடைய மனசை உடைச்சிருக்கலாம். அந்த மனவேதனை தான் தன்னுடைய பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில் சிக்கலாக மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் நீங்கள் கவனிக்காமல் விட்ட ஒரு பெண்ணாக இருக்கலாம், அவங்க உங்கள் வாழ்க்கையில் நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உதவியை எதிர்பார்த்த ஒருத்தராகவும் இருக்கலாம். அவங்களுடைய மனசில் ஏற்பட்ட காயம் வெளியில் சொல்லப்படாமல் உள்ளேயே அடக்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு அதை பற்றின விஷயங்கள் எதுவும் தெரியலை. அந்த அடக்கிய துயரம்தான் சாபமாக மாறி உங்கள் பாதையில் தடைகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிடம் சொல்லுது. இப்போது இந்த காலத்தில் கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் சிறிய விஷயங்கள் கூட தடையை காணலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலை தாமதமாகலாம். ஏற்கனவே முடித்திருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கூட நீண்டுகிட்டே போகலாம். பண விஷயங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். சிலர் உங்களை தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். முன்னாடி நல்லா இருந்த உறவுகள் கூட திடீர்னு தூரமாக போகலாம். பேசி கொண்டிருந்தவங்கெல்லாம் திடீர்னு அமைதியாகி விடலாம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு இருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிறது தான். ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் அப்படிங்கிறது வீணாக போகாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள்லாம் சில நேரங்களில் உண்மையாகும் அப்படிங்கிறது நம்பப்படுது. அதனால தான் கடந்த காலத்தில் யாராவது நீங்கள் காயப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அதை மனசில் வச்சு வருத்தப்படாமல் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை 100 தடவை நினச்சி பார்க்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருக்குது. இந்த காலத்தில் அந்த பழக்கம் உங்களை ரொம்பவே மென்மேலும் மன அழுத்தத்தில் தள்ளலாம். அதனால் மனதை ரொம்பவே அமைதியாக வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை நினச்சி முயற்சி செய்யணும். ஜோதிட ரீதியாக இந்த காலம் ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கும். யாரையுமே தவறாக நடத்தாமல், யாருடைய மனதையுமே காயப்படுத்தாமல் இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். குறிப்பாக பெண்கள் மதித்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நல்ல வார்த்தை பல பிரச்சனைகளை தீர்க்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு கருணை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நீங்கள் மனதார உதவி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பல தடைகள் எல்லாமே மெதுவாக நீங்கும். ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், வயதான பெண்களுக்கும் உதவி செய்யலாம், தாயை மதித்து பார்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி நல்ல செயல்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தங்களை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது. ஒரு பெண்ணுடைய சாபம் அழிவை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் அதே போல தான் ஒரு பெண்ணினுடைய ஆசீர்வாதமும் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய சக்தியும் கொண்டதாகவும் இருக்கும். அதனால் இந்த காலத்தில் பெண்களுடைய மனதை காயப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய நலனை நினச்சி பார்க்கணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இருந்த கோபத்தை எல்லாமே வெளியே விடாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க. அதை அடக்கி வச்ச கோபம் சில நேரங்களில் தவறான வார்த்தைகளாக வெளிவந்துடுது. அதனால தான் பேசுவதற்கு முன்னாடி யோசித்து பேசக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த காலம் சோதனை போல் தோன்றினாலுமே அது நிரந்தரம் இல்லை. வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் எல்லாமே நம்ம சிந்திக்க வைக்க தான் வருது. நீங்கள் உங்களுடைய நடத்தையை மாற்றி நல்ல வழியில் சென்றாலுமே இந்த சிக்கல்களை மெதுவாகவே சரியாகும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இறுதியில் நல்ல காலம் வரும். நீங்கள் மனதார மன்னிப்பு கேட்டு நல்ல செயல்களை செஞ்சு வந்தீங்கன்னாவே பழைய தவறுகள் எல்லாமே மன்னிக்கப்படும். வாழ்க்கையில் அமைதி திரும்பும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி காணவும் ஆரம்பிப்பீங்க. அதனால் பயப்பட வேண்டாம். சாபம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு மனதில் பயந்து கொள்ளாமல் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையை நல்ல வழியில் மாற்றிக்கொள்ளுங்க. கருணையுடன் நடந்து கொள்ளுங்க. அப்போ தான் எந்த சாபமும் உங்கள் வாழ்க்கையை அழிக்க முடியாது. நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இருந்தால் தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மீண்டுமே ஒரு ஒளி நிரம்பிய பாதை அப்படிங்கிறது வரும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே ரொம்பவே ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மால் புரியாத விதமாகவே மாற்றிடும். எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிற அப்படின்னு நினைக்கும் பொழுது நேரத்தில் தான் திடீர்னு சில தடைகள் எல்லாம் வரும்.
சில குழப்பங்களும் வரும். சில வேதனைகளும் வர ஆரம்பிக்கும். அப்பதான் பலர் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எண்ணிக்குவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல ஒருத்தருடைய மனவேதனை, குறிப்பா ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் வந்துட்டு இன்னும் தடைகள உருவாக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெண் வந்திருக்கலாம். அவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்க உறவினரா இருந்திருக்கலாம், நண்பரா இருந்திருக்கலாம், உங்களோட உதவிய எதிர்பார்த்தவங்களாவும் இருக்கலாம். அவங்க 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 வந்துட்டு உங்க மூலியமா ஏதாவது காயம் இருக்கிறதுனால, அது ஒரு சாபமா மாறி உங்களுக்கு இவ்வளவு தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த துயரத்துக்கு பின்னால தான் சாபமா மாறி உங்க வாழ்க்கையில பல சிக்கல்கள கொண்டு வரலாம் அப்படின்னு பெரியவங்க கூறுறாங்க. இத நேரடியா பயப்பட வேண்டிய விஷயமா பார்க்க வேண்டாம். ஆனா இது ஒரு எச்சரிக்கை மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலத்துல கன்னி ராசிக்காரங்க சில விசித்திரமான அனுபவங்கள சந்திச்சிருக்கலாம். நீங்க நம்பியவங்க திடீர்னு தூரமாகிரலாம். உங்களுடைய முயற்சிகள் பலன் தராம தாமதமாகலாம். நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் கூட பாராட்டு கிடைக்காம இருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல நீங்க சொல்லாத விஷயங்கள் கூட குற்றமா சாட்டப்படலாம். அதனால மனதுல ஒரு பாரம் உருவாகும். நான் என்ன தவறு செஞ்சேன்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா வாழ்க்கையில சில நேரங்கள்ல கடந்த காலங்கள்ல நடந்த சின்ன சின்ன தவறுகள் கூட பின்னாடி பெரிய விளைவுகள கொடுக்கும். கன்னி ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு உங்ககிட்ட இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல உங்களுக்கு நேர்மை அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு கடுமையா தோன்றலாம். நீங்கள் உண்மையா, நேரா சொல்லக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம். அந்த நேர்மை தான் சிலருக்கு காயமாகியும் இருந்திருக்கு. ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் வீண் போகாதுன்னு பல பெரியவர்கள்லாம் சொன்ன பழமொழி உண்டு. அந்த வார்த்தை வாழ்க்கையில பலருக்கு நினைவூட்டலா இருக்கும். அதனால இந்த நேரத்துல நீங்க கடந்த காலத்த நினைச்சு யாரையுமே காயப்படுத்தியிருக்கோமா அப்படின்னு சிந்திக்கணும். யாராவது மனதுல காயம் வச்சிருக்கலான்னு தோணுனாலுமே, அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு தோணணும். மன்னிப்பு கேட்கறதுல எந்த குறையுமே இல்ல. மன்னிப்பு கேட்கறது பல நேரங்கள்ல பெரிய சாபத்தையே கலைக்கக்கூடிய சக்தி கொண்டதாவும் இருக்கப்படுது. இப்போ இந்த காலத்துல கன்னி ராசிக்காரங்க தங்களுடைய மனச ரொம்பவே அமைதியா வச்சுக்கணும். அதிகமா சிந்திக்காம நல்ல விஷயங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்துங்க. நல்ல மனிதர்களோட மட்டுமே நீங்க பழகணும். குடும்பத்தோட நேரம் செலவிடணும். பெண்கள மிகவுமே மதிச்சு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படி பார்க்கும்போது தாய், சகோதரி, மனைவி, தோழி யாரா இருந்தாலுமே அவங்களுடைய மனச காயப்படுத்தாம பேசணும். ஒரு இனிய வார்த்தை பல பிரச்சனைகள தீர்க்கும். சில நேரங்கள்ல வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள் எல்லாமே நம்மள திருத்துவதற்காக தான் வருது. அந்த தடைகள பயமா பார்க்காம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கை எல்லாமே ரொம்பவே மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். கூடவே மாறவும் ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்க நல்ல மனசு கொண்டவங்க அப்படிங்கிறதுனால, நீங்க செஞ்ச நல்ல நல்ல செயல்கள் எல்லாத்தையுமே அ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அதற்கான பலன்கிறது கண்டிப்பா வரும். உதவி தேவைப்படும். பெண்களுக்கு உதவி செய்யலாம். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம். வயதானவர்கள மதித்தும் நடக்கலாம். இந்த மாதிரி நல்ல செயல்கள் உங்க வாழ்க்கையில இருந்து கெட்ட சக்திகள மெதுவா குறைக்கும் அப்படின்னு பலரும் நம்புறாங்க. ஒரு பெண்ணுடைய சாபம் வாழ்க்கைய சிரமப்படுத்தும் அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு பெண்ணினுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கைய உயர்த்தக்கூடிய சக்தி கொண்டதாகவும் இருக்கும். அதனால தான் இந்த காலத்துல பெண்கள் அப்படின்னு மனதுல நல்ல எண்ணம் வரும்படி நடந்து கொள்ளணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ரொம்பவே சோதனை போல இருந்தாலும், அது நீண்ட காலமா இருக்காது. நீங்க மனச நல்லா வச்சுக்கிட்டு, நல்ல வழியில நடந்தீங்க அப்படின்னா, தடைகள் எல்லாமே மெதுவா மறைய ஆரம்பிக்கும். ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது, இந்த காலம் தான் எனக்கு பாடம் கத்துக் கொடுத்த காலம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதனால மனம் உடையாமல் இருக்கணும். நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள் இந்த 3யுமே பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா, எந்த சாபமும் உங்க வாழ்க்கைய அழிக்கவே முடியாது. அமைதியா, கருணையோட, பொறுமையோட நடந்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மீண்டும் நல்ல நேரத்துக்கு ஒளி வந்து பரப்பும். அதுவரைக்கும் நம்பிக்கையுடனே நீங்க முன்னாடி சென்றுக்கிட்டே இருக்கணும். உங்க வாழ்க்கையில இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அது எப்ப அப்படின்னா, உங்களுக்கு பெண்களுடைய ஆசீர்வாதம், பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள், உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள், உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து மனவேதனைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பா குறையும். உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா முன்னேற தான் போறீங்க. அதனால எத நினைச்சுமே நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். உங்க மனவேதனைகள எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, உங்க மனதிற்கு ஒரு அமைதிய கொடுக்கணும் நீங்க. எத பத்தியும் யோசிக்காம, உங்க மனதிற்கு கொஞ்சம் அமைதிய கொடுங்க. அப்பதான் உங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும், நீங்க நினைச்ச காரியங்கள், நீங்க நினைச்ச செயல்கள் எல்லாமே
கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலியமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா போற்றி, ஓம் முருகா போற்றி.